தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 126 நிறை அழிதல். குறள் எண் 1258. பல்மாய கள்வன் பணிமொழி அன்றோனம் பெண்மை உடைக்கும் படை. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், நான் நிறையென்னும் பெண்மைக்குரிய கட்டு காவல்களை எல்லாம் உடைக்கின்ற படையல்லவா. பல மாயங்களிலும் வல்லவனான நம் உள்ளங்கவர் கள்வனின் அன்பு பேச்சும் அழகு மொழியும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், ஒரு பெண்ணின் உள்ளம் கவர் நபரின் அன்பும் அழகான பேச்சுமே அவளின் நாணத்தை தகர்க்கும் சக்தியாகும். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.